ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக்கு, ஷேரு, பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 4-5 நாள் எடுத்த வீடியோஸ் தான் உங்களோட அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் போல் வாசலில் கோலம் போட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பச்சைப்பயிறு, வெள்ளரி பிஞ்சு, வெங்காயம், சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் மளிகை செலவு பாத்திரம் மளிகை செலவு பாக்ஸ் அடிக்கடி காலியாகும். ஒட்டு மொத்தமாக காலியாகாது, எப்போயாவது 1-2 காலியாகும். அப்போ உடனே விளக்கி கழுவி காய வச்சுட்டு ஃபில் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் உப்பு ஜாடியில் ஃபில் பண்ணி வச்சுடணும். அப்போல்லாம் பெரியவங்கலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, வெள்ளிக்கிழமை ஆனால் உப்பு குறைவாக இருக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமையில் ஃபுல்லாக உப்பை கொட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் முகத்துக்கு ஃபேஸ் பேக் போட்டேன். தயிர், கடலை மாவு, மஞ்சத்தூள். நான் ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு பிம்பிள்ஸே வர்றதே இல்லை, நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சைப்பயிறு குழம்பு லன்ச்சுக்கு வச்சேன். பச்சைப்பயிறு நல்லா வறுத்துட்டு நம்ம குக்கரில் 6-7 விசில் விட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி தாளிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம லன்ச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் யூடியூப்பை பார்த்தே ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன். நம்ம வெளியில் பண்ணி கொடுக்கலன்னா கூட நம்மளுக்கு நாம்ளே போட்டு நம்மளை கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். அதனால் தூக்கம் வருன்ற டைம்லலாம் நான் இந்த மாதிரி ஆரி ஒர்க் தான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ டைம் போகிறதே தெரியாது, நம்மளுக்கு சீக்கிரமாக டைமே பத்தாது. அதனால் உங்களுக்கு என்ன டேலண்ட்டோ அதை நீங்கள் பண்ணுங்கள். தூங்கணும்னு நினைக்கிறவங்க தூங்குங்க, தூக்கம் வராது, உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, தூக்கம் வேணான்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஈவினிங் முலாம்பழம் ஜூஸ் போட்டுச்சு. முலாம்பழம், சர்க்கரை, பால், காய்ச்சின பால் ஊற்றிக்கோங்க, ஆற வச்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் மலை நெல்லிக்காய் உழவர் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரு. 20 ரூபாய்க்கு எவ்வளோ நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஏபிசி ஜூஸ் போடுறதுக்காக வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏ ஃபார் ஆம்லா, பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட்டு. அதுக்கப்புறமா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட்டு. அதுக்கப்புறமா ஏ ஃபார் ஆம்லா, பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கோகனட். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியும் நம்ம ஏபிசி ஜூஸ் குடிச்சிக்கலாங்க. நம்மளுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதே மாதிரியே ஏபிசி ஜூஸ் போட்டு லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிட்டேன். உப்பு போடாமல் குடிச்சிப்பேன், சரி உப்பு போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டு குடித்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியலுக்கு புடலங்காய், பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுட்டு தோசை கல்லி தாளித்து விட்டாச்சு. எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு, அரை தக்காளி பழம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு வேக வச்ச காயில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு கடைசியாக அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு தேங்காய் திருவி போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம அடுப்பில் வச்சு தேங்காய் திருவக்கூடாது, கொழுப்பு சத்து அதிகமாகிடும். அதனால் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சூட்லேயே தேங்காய் துருவி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொழுப்பு சத்து கிடைக்காது. அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா முட்டையை பாயில் பண்ணியாச்சு. முட்டை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் முட்டையை வேக வைங்க. அப்போ தான் முட்டை உள்ளே இருக்க ஒயிட் அந்த ஓடில் பிடிச்சிக்கும். அப்போ முட்டை ஒடிஞ்சு வெளியே வராமல் இருக்கும் அந்த ஒயிட் கலரு. 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சூப்பராக வந்துடும். நெக்ஸ்ட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ண கிச்சன் ப்ராடக்ட் பாக்ஸ் தான், கண்டெய்னர் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது பை ஒன் கெட் ஒன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இது ப்ளூ கலரு, இன்னொன்று ப்ரௌன் கலரு. இது பார்த்து வச்சுட்டே இருந்து வாங்கினது. எப்படியும் நான் 1.5-2 வருஷம் இருக்கும் இது வாங்கலாமா வேண்டாமான்னு யோசித்து வாங்கினது. இதுக்கு ஃப்ரீயாக காய் சீவர கட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் காய் தோல் சீவறதுக்கும் இருக்குது, 2 in 1. பரவாயில்ல. இதுவும் பாக்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அதுலேயும் 2 in 1 இருக்குது.
ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குமோ நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்லாயிருக்கு. மூடி ப்ளூ கலரு, அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்பூனும் ப்ளூ கலரு. இதில் வந்து மூடி ப்ரௌன் கலரு, அதே மாதிரி ஸ்பூனும் ப்ரௌன் கலரு. ஒவ்வொரு பாக்ஸும் அழகாக இருக்குது. 4 இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு தாளிப்புக்கு எடுத்தால் டக்குன்னு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. இன்னொரு பாக்ஸில் வந்து மசாலா ஐட்டம் வச்சுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள். சூப்பராக இருக்குது. ஒரு பாக்ஸ் எடுத்தாலே ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. பரவாயில்ல, குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்பூனெல்லாம் எடுத்துகிட்டு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் குட்டி குட்டியாக பச்சை மிளகாய், இஞ்சி, உரித்து வச்ச பூண்டு, இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் அதை கூட நீங்கள் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பால் வந்து எடுத்து பச்சை பாலே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிப்பேன். இதுவும் நான் எப்பயாவது செஞ்சுப்பேன் அடிக்கடி. அது வந்து பச்சை பால் வந்து பசும்பால் கிடைச்சா ரொம்ப நல்லது. நான் வந்து பாக்கெட் பாலே யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா சாயங்காலம் வாக்கிங் போயிட்டு வர வழியில் இந்த பழம் பறிச்சுட்டு வந்தோம். இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் எங்கெல்லாம் இந்த மரத்தை பார்க்குறோன்னா உடனே நல்லா எக்கி எக்கி பறித்து சாப்பிட்டு வந்துடுவேன். எட்டவே எட்டாது, இருந்தாலும் அப்படி இப்படின்னு எக்கி பறித்து சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பழத்தோட பேர் சக்கரைக்குட்டி பழம். உங்களுக்கு என்ன பேருன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிறு எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பாருங்கள். நான் வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஒரு வாரமாகவே மழை வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. வெயிலெல்லாம் போய் மழை வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லை, மழை வந்துடுறதுனால அவர் வந்து மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் போய் சோமாசா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த சம்சா, திருச்சியில் சம்சான்னு தான் சொல்லுவோம். சம்சா வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளோ பெருசு என் கையில் இருந்துச்சு. நான் அவ்வளோ பெருசு பார்த்ததே இல்லைங்க. அதை சாப்பிட்டு கொஞ்சமாக பால் கலந்த டீ குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வர காப்பி போட்டு குடித்தாச்சு. பால் கலந்த காஃபி குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அன்றைக்கி எடுத்துட்டேன். அதனால் குடித்த மாதிரியே இல்லை. அதுக்கப்புறமா வர காப்பி நிறையா போட்டு ஒரு டம்ளர் நிறையா போட்டு குடிச்சிட்டேன். சர்க்கரை இல்லாமல் குடிச்சிக்கோங்க உடம்ப குறைக்கிறவங்க. சர்க்கரை வேணுன்றவங்க நாட்டு சர்க்கரை கம்மியாக கலந்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கலந்து குடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், 4-5 கேரட்டு, இது உப்பு போட்டு அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு வெஜிடபிள் குருமா வச்சாச்சு. இது வெஜிடபிள் குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சண்டே வந்து மீன் குழம்புக்கு 4-5 மீன் பீஸ் எடுத்துகிட்டு தலை, வாலெல்லாம் போட்டு உப்பு போட்டு பிரட்டி வச்சிட்டேன். நான் எப்பொழுதும் சிக்கனாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், நான் வந்து மீன் குழம்பு மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு பிரட்டி வைப்பேன். அன்றைக்கி எங்களுக்கு தண்ணி வந்துடுச்சு. வாரத்தில் ஒரு நாள் தான் தண்ணி வரும். தண்ணி வந்தாலே அறக்க பறக்க வேலை செய்யணும். எங்கள் வீட்டுக்கார பசங்களாம் தண்ணி பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டாங்க. நான் வந்து சிம்பிளாக வச்சிடலான்னு சொல்லிட்டு உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். குழம்புக்கு உப்பு போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். நான் அந்த மசாலாலாம் போட்டு வைப்பேன். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா உப்பு மட்டும் போட்டு வச்சுட்டு மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சாச்சு. மசாலா போட்டு வச்சுட்டு நம்ம ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் கழித்து பொரிச்சிக்கலாம். சூப்பராக செட் ஆகி வந்துடும். நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு எடுக்கும்போது குழம்பு கரண்டி ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீன் எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அழகாக பார்த்து மெதுவாக அடியிலேருந்து விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மீன் ஒடியாமல் வரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். லன்ச்சு வந்து நான் வந்து ஒரு 11 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். அப்புறம் 1 மணிக்கெலாம் சாப்பிட உக்காந்துட்டோம். மீன் வந்து வால் மட்டும் போட்டுக்கிட்டேன். அடுத்த நாள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் கம்மியாக மட்டும் அன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு பீஸ் பொரிச்ச மீனும் ஒரு வாலும் போட்டு. எங்கள் செல்லக்குட்டிலாம் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சரியான வால், அருந்த வால் 2ம் எவ்வளோ க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கு பாருங்கள். ஒருத்தர் மேலே ஒருத்தர் கை காலெல்லாம் போட்டுட்டு செம்ம ஜாலியாக சூப்பராக தூங்கிட்டு இருக்கிறாங்க, எந்த கவலையுமே இல்லாமல். அதுக்கப்புறமா வர கொத்தமல்லி காஃபி போட்டு குடிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து பால் கலந்து வேண்டாம், உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுக்கு வர கொத்தமல்லி காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.